சுனாமி தாக்கி 11 ஆண்டுகள் கடந்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி அரசால் கட்டப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் இதுவரை வழங்கப்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. வீடுகளை அரசு விரைந்து கொடுக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நல்லவாடு கிராம மக்கள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கடந்த 2004ஆம் ஆண்டு கடற்கரை கிராமங்களை கபலீகரம் செய்த சுனாமியால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2000த்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுத்தும் தங்களுக்கு வீடு கிடைக்கவில்லை என்கின்றனர் நல்லவாடு கிராம மக்கள். கடலோர பகுதியும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்குது. அதெல்லாம் என்னென்னா ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சிருக்கிறோம். யாருமே எங்களுக்கு அரசாங்கம் ஒரு உதவியும் பண்ணலை. இது வரைக்கும் தானா புயல்லையும் வந்தது, அதுக்கும் பதில் சொல்லலை அவங்க. நாங்கள் ரொம்ப பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிழக்கு லைனில் இருக்கிறோம். அதெல்லாம் வீடெல்லாம் உழுந்து போச்சு. இந்த சுனாமி வீட்டை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம இருக்கிறாங்க. இது என்னதான் ஒரு முடிவு எடுக்கிறீங்க நீங்கள்? இந்த பேஞ்ச மழைக்கு வீடு இன்னும் டேமேஜ் ஆகிருக்கு. எங்கள் வாழ்கிற வீடும் டேமேஜ் ஆகிருக்கு, சுனாமி வீடும் டேமேஜ் ஆகிருக்கு. இப்படியே போனால் அந்த சுனாமி வீடு இழிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது. அதை சீக்கிரமாக பயனாளி கொடுத்து எங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த மட்டும் அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சுனாமி வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ நாள் நாங்கள் தண்ணியில் மேலக்கிறோம். 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. எப்போ தான் நாங்கள் கொடுக்கறது? என்ன தான் இது மாதிரிலாம் செய்கிறீங்க? நாங்கள் இந்த காற்றுல மழையில் மேலக்கிறோம். என்னான்னு கூட நிர்வாகம் கொடுக்கறதுக்கு இல்லை. சுனாமி தாக்கியதால் நல்லவாடு கிராமத்தில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வீடுகளை இழந்தனர். அந்த கிராமத்தின் அருகிலேயே அரசு சார்பாக வீடுகள் கட்டி கொடுக்கும் பணி கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கி 6 மாதத்திற்கு முன்புதான் முடிவடைந்தது. இந்நிலையில் எப்படியாவது வீடு கிடைத்துவிடும் என்று காத்திருக்கின்றனர் இவர்கள். குறிப்பாக சின்ன வீராம்பட்டினத்தில் ஒரு வீடு கூட கட்டித்தரப்படவில்லை. வீராம்பட்டினத்தில் வீடுகள் கூடுதலாக வீடுகள் கட்டித்தருவதாக அரசு வாக்குறுதி அளித்தது. அது 11 ஆண்டுகளாகியும் இன்னும் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை. அந்த வீடுகளுக்கு பதிலாக இடம் ஒதுக்கி தருவதாக இருந்தது. அந்த இடம் ஒதுக்கி தரவில்லை. அவருடைய சொந்த இடத்தில் வீடுகள் கட்டித்தருவதற்கு பணம் தருவதாக இந்த அரசு, புதுச்சேரி அரசு, இப்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசு உறுதியளித்தது. அதையும் செய்யவில்லை. இது ஒருபுறம் இருக்க, சுனாமிக்கு பிறகு 2 புயல்களை சந்தித்துள்ளது நல்லவாடு கிராமம். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தற்பொழுது 300 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பயனாளிகளுக்கு இதுவரை வழங்காததால் இந்த வீடுகளும் சேதமடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர் நல்லவாடு கிராம மக்கள். 2011ஆம் ஆண்டு புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் சுனாமி குடியிருப்பு வீடுகள் இதுவரை பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்படவில்லை. இதுகுறித்து புதுச்சேரி அரசு அதிகாரிகள் மற்றும் மீன்வளத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியோரிடம் தொடர்ந்து விளக்கம் கேட்டும் மாறி மாறி அலைக்கழிக்கப்பட்டமே தவிர உரிய விளக்கம் கிடைக்கப்பெறவில்லை. நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.